சொல்லியிருக்கேன், வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கேன், ஜாதகத்தை பற்றி சொன்னேன், மனையை பற்றி சொன்னேன். புரியுதையா? உன்னோட இடத்துலங்கிறது எப்படின்னா சொந்த வீடுங்கிறது அமைஞ்சிருக்கணும். அந்த சொந்த வீடுங்கிறது இப்போ இல்லை, ரெண்டாவது வாடகை வீட்டில் இருக்கீங்க. அந்த இடத்துக்குள்ளங்கிறது நீங்கள் வீடு வாங்குகிற அமைப்பு இருக்குது. புரியுதாம்மா? சொந்த தொழில் பண்ணுற அமைப்பு வருது. அதேமாரி அந்த இடத்துக்குள்ளங்கிறது தெய்வங்கள் இருக்குது. தெய்வத்தினால குறைக்கடது இருந்தாலும் அந்த இடத்துல மன உளைச்சல், மனக்கவலை வைப்பது, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரிய மாட்டுது. அதேமாரி அந்த இருப்பிடத்துக்குள்ளங்கிறது இப்போ எப்படின்னா கொலுசவங்க நடசுங்க ஐயா ஒருத்தர் நிற்கிறாரு. அதில் புரியுதா? மனை இருப்பிடங்கிறது எப்படின்னா இன்னொரு இடம், அது உங்கள் இடம் கிடையாது. புரியுதா? அதனால அந்த இடத்துல வருமானங்கிறது வரணும், 2 வருமானம் வரும். அதேமாதிரி சொந்த தொழில் பண்ணுற அமைச்சு தரேன். ரெண்டாவது அந்த இடத்துல கல்யாண தேசத்தை ஏற்பாடு பண்ணி தரேன். நீ போட்ட கணக்கு எதுவுமே நிறைவேறலை, நம்ம தான் நிறைவேறும் உனக்கு. புரியுதா? அந்த இடத்துக்குள்ளங்கிறது பிள்ளைய கவலைனால இருக்கிறதுனால அந்த இடத்துக்குள்ளங்கிறது எப்படின்னா முகப்பார்வை தோஷத்தை கழிச்சு தரேன். ரெண்டாவது அவருக்கு எப்படின்னா ஜாதகப்படிங்கிறது கல்யாணங்கிறது ரெண்டு தாரம். ஆனால் முகத்தாரங்கிறது எப்படின்னா நீங்கள் 26, 27 கல்யாணம் பண்ணியிருந்தால் அது ஓடி இருக்கும். 29 தாண்டிட்டு வரும். ஆனால் தட்டிக்கிட்டே போகும். பேசுவீங்க, முடிப்பீங்க, நின்றுடும் அப்படியே. புரியுதா? அது மன உளைச்சல் ஏற்பட்டுருக்கும் உனக்கு. புரியுதா? உன்னுடைய இருப்பிடத்துலங்கிறது நல்ல காரியத்தை முடிச்சு தரேன். ரெண்டாவது அந்த இடத்துக்குள்ளங்கிறது எப்படின்னா பொண்ணு ஜாதகத்தை எடுத்து விடுங்க. அதேமாதிரி தானாக கிடைக்கும் பொண்ணு. ஆனால் பொண்ணு ஏழ்மையான பொண்ணாக இருக்கும், பொண்ணு லட்சணமாக இருக்கும், அதேமாதிரி குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கும். புரியுதா? அதேமாரி அவருக்கு வருமானத்தை உண்டாக்கி தரேன். அந்த காசு பணம் தங்குற மாரி செஞ்சு தரேன். புரியுதா? நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க என்கிட்ட? எந்த ஒரு இது குறை இல்லாமல் நல்ல முறையாக இருக்கணும். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வெளியானீங்க. இங்கே நல்லா இருக்குன்னு நினச்சிங்க. இங்கேயும் நீங்கள் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியல. மனசுலேயே போட்டு குழப்பிட்டு உட்காந்து குழப்பம் இருக்குது. புரியுதா? அதை சரி பண்ணி தரேன். உங்கள் வீட்டுக்காரங்க நம்மளை ஒரு தேவதை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கூப்பிடவாத பார்க்குறியப்ப உள்ள போமா. வா, என்ன குறை உனக்கு? நீ இருந்து ஏன் அப்படி இருக்குங்க? என்ன செய்யணும் உனக்கு சொல்லு, செய்ய சொல்கிறேன். குறைய சொல்லு, அவனை செய்ய சொல்கிறேன். ஒன்று நம்பலையே, அவன் ஒன்று நம்பலையே. நீ யார் உள்ளே வந்திருக்கிய? நீ யாரு சொல்லு சீக்கிரம். எத்தனை வருஷமா இருக்க? எத்தனை வருஷமா இருக்க நீ? நீ இருந்து ஏன் இப்படி இந்த குடும்பத்தை வச்சிருக்க? நல்ல கிட்ட செஞ்சியா நீ? எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்துருக்கப்பா. என்ன வேணும் உனக்கு? வந்திருக்கிய எனக்கு என்ன செய்ய சொல்ல? அவனை கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறியா? உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. நான் சொன்னேன், நான் அவன்கிட்ட அமைச்சு கொடுக்குறேன்னு. என்ன வேணும் உனக்கு? பொறுமையா இருக்கணும். என்ன வேணும் உனக்கு? எனக்கு எல்லாம் செய்யறாங்கப்பா. சரி, என்னோட குலதெய்வத்துக்கு போகணும். கரைச்சி விட்ருங்க. நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக வீட்டில் செஞ்சுருங்க. உனக்கு ஜாதகம் எப்படிங்கிறது எப்படின்னா அந்த பொண்ணு 8 இல்லை கிட்ட தான். புரியுதா? ஆனால் அந்த இடத்துக்குள்ளேங்கிறது அவருடைய அடையாளம் சொல்ல நல்லா கண்டுபிடிச்சிங்க. அந்த பொண்ணு இருக்கிற இடம் ஒன்று பள்ளிக்கூடம், இன்னும் கோயில். புரியுதா? கட்டடத்தை காமிக்குது. அதேமாதிரி பள்ளிக்கூடம் ஒரு கடையாக நீட்டாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு படிச்சிருக்கோம், லட்சணமாக இருக்கும். ஆனால் எதுவும் செய்ய முடியாது அவங்களால. அதை நீங்கள் எதுவும் கேட்கவும் கூடாது, அவங்களாம் செய்வாங்க. புரியுதா? அந்த பொண்ணு யோகத்தில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. அது திசைங்கிறத ரொம்ப 8 இல்லை கிட்ட தான் சொல்லியிருக்கு. ரெண்டாவது இங்கே யாரும் சொந்தம் இருக்காங்களா உங்களுக்கு? இங்கே யாரும் கிட்டன்னு பிரைவேட்டு தான். அது பிரைவேட் தான். பையனை பார்த்து உங்களை பார்த்து கொடுப்பாங்க. புரியுதா? அதனால் இப்போ இடையில ஜாதகம் வந்ததா உங்கள் வீட்டுக்கு? ஜாதகம்லாம் இல்லை, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். யாருக்கும் கொடுத்தீங்களா? யாரும் கேட்டீங்களா? இல்லை, ஒரு இடத்துல கேட்டாங்க, கேட்டாக்கில் விட்டுட்டேன். என்ன ஜாதகம் கொடுக்கல. அந்த பொண்ணை கேட்டோம். ஜாதகம் இருக்கா இல்லையா பிள்ளைக்கு? ஜாதகம் இருக்கு பிள்ளைக்கு. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க நேரடியாக நாங்கள் போய் கேட்கல, ஒருத்தவங்க மூலியமா கேட்டோம். சரி, மனசுக்கு ஒன்றும் சரின்னு படலை, அதை விட்டாச்சு அப்படியே. சரி, இன்னொரு ஆள் மூலியமா முடிக்க வைக்கிறேன். புரியுதா? கல்யாணத்தை முடிச்சு தரேன். சரி சரி. பாப்பாவோட ஜாதகப்படிங்கிறது கல்யாணத்தை சரிக்கான லேட்டாக செய்வோம். அதுக்கு பொண்ணு கொடுங்கன்னு கேட்பாங்க.
புரியுதா? அதை நீங்கள் இடத்த பார்க்கணும், மாப்பிள்ளையை பார்க்கணும். அதை அப்படி செஞ்சுக்கும். அதை பற்றி கவலைப்படாது. சரி, உங்களுக்கு கை வலி, இடுப்பு வலி, புரடி வலி இருக்கும், எல்லாமே இருக்கு. புரியுதா? உட்காந்தா தூக்கம் வராது. எந்த நேரம் பார்த்தாலும் படுத்து கிடந்தாலும் படுக்க சொல்லணும். அப்படியே ஆமாம். விக்னேஷ் தேவச்சு வச்சுருக்காங்க. குலத்தை வீட்டு கோவிலுக்கு போனீங்களா? இல்லை போகல. ஏன் போகாமல் இருக்கீங்க? பங்காளம் தான் நம்மளுக்கு. அதான் அம்மா தான். ஏன் போகாமல் இருக்கீங்க? இப்போ சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. இப்போ போகணும். நீங்கள் அம்மா வர வைக்கிறேன், புரியுதா? போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. என்ன பூஜையே இருக்கு. அதே கிட்ட தான் எட்டி இல்லை. அங்காள பரமேஸ்வரி பார்த்தோம். இது பார்க்கலாம். அங்கே போயிட்டு வரோம். இது பவர்ஃபுல்லாக தான். இதுக்கே நீங்கள் செய்யலாம். குலதெய்வத்துக்கு ஒன்றும் இல்லை, இந்த இதே செஞ்சிடலாம். குலதெய்வம் எங்கம்மா இருக்குது? வாங்கியாமல் போகணும். ஏன் அங்கே போக வேண்டாங்கிறீங்க? வேண்டாம் இல்லை, போ நேரம் தடங்கள் ஏதாவது ஒன்று தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. குலதெய்வத்துக்கு இது கிட்ட தானே, அழகம்மன் கிட்ட தானே இருக்கு, எட்டி இல்லையே. நீ என்ன பண்ணுற? இன்னைக்கு செவ்வாய் புதன் வேலை, வெள்ளிக்கிழமை போ. சரி, போய் அர்ச்சனை பண்ணிக்க. வேறு பெருசாக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். சரி, புரியுதா? சரி. அர்ச்சனை பண்ணிட்டு கல்யாணத்தை நான் முடிச்சு தரேன். சரி. நீ அங்கெல்லாம் இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு செய்கிறது வந்து உன்னோட குலதெய்வங்கிறது உன் எல்லையில் இருக்கு. அங்கே அதுக்கிட்ட தான் நீ காலில் போய் விழுவணும். புரியுதா? அதுக்கு பிறகு தான் நீங்கள் இங்கே சுற்றி இருக்கிறத நீங்கள் செஞ்சிட்டு இருக்கலாம். அது பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குல்ல, அங்கே வருவாடா, எப்போ வேணாலும் என்கிட்ட வருவோம் அப்படின்னு. உங்களுக்கு அதான் தீர்ப்பு இங்கே. புரியுதா? சரி, நீ என்னம்மா கேட்கணும்? கிட்டா 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 கிட்டா. பாப்பா கால முடியாமல் போகுது, உடம்பு முடியாமல் போகுது. ரொம்ப பாருங்க, ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஒரு நேரம் வேற என்ன கேட்கணும் சொல்லுங்க. என்ன கேட்க போறீங்க? எனக்கு என்னப்பா வீட்டு பிரச்சனை எல்லாம் இருக்க விடாது. வீட்டில் வந்தால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பம். அதுதான் இனிமேல் இருக்காதுன்னா தான் வாசம் பண்ணு கேட்டது. பிள்ளைக்கு வந்து புரியுதா? பிள்ளைக்கு வந்து கை கால் வலி நல்லா இனிமேல் இருக்காது. அதெல்லாம் அதுக்குள்ள உள்ளுக்கு ஜாமான் கொடுத்து வச்சுருக்கேன், தடை கட்டி வச்சிருக்கிறேன், எண்ணெய் கட்டி வச்சிருக்கிறேன். எப்படி செய்யணுமோ அதுமாதிரி கரெக்டாக வீட்டில் செய்ய. இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டு குலதெய்வத்தை உள்ளே அனுப்புகிறேன். வெள்ளிக்கிழமை அழைச்சிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வா. புரியுதா? உள்ளே போகணுமா இல்லை அவரை யார் வேணாலும் போகலாம். நீங்களே போங்க, நீங்கள் போங்க. நம்ம மட்டும் பண்ண போகணும், அந்த குடும்பத்தோட போய். வெள்ளிக்கிழமை ஒன்றும் கோவிலில் விசேஷம் கிடையாது, வேலை கண்டியில். அப்பாவை மட்டும் போக சொல்லு, அப்புறம் நீ போகலாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு மனைவியோட அழைச்சிட்டு குடும்பத்தோட போகலாம், மருமகளோட போகலாம் சேர்ந்து. இப்போ ஃபஸ்ட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரட்டும். அங்கே அம்மாட்ட ஒரு பழத்தை வச்சு அதை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வைங்க. கல்யாணத்தை முடிச்சு தரேன். வேறு கேஸ்ட்டில் தான் கிடைக்கும் பொண்ணு, அதையும் நான் சொல்லிடுறேன். உங்கள் கேஸ்ட்டு நீங்கள் என்ன கேஸ்ட்டு? முதலியாரா? அதில் கிடைக்காது, வேறு எதாவது கிடைக்கும். அதை பற்றி பரவாயில்லை. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். புரியுதா? ஏதாவது தேடி வருமா, நம்மளா கேட்கணுமா? நீங்கள் 2-3 பேர்ட்ட சொல்லணும். எடுத்து நம்ம என் பிள்ளைக்கு கல்யாணம் இவரை பொண்ணு பார்க்கணும்னு சொன்னாதானே அவங்களுக்கு புரியும். அவங்க 4 பேர்ட்ட சொல்லுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் பட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் அதில் ஒன்றும் தாங்க. நீங்களும் பார்த்து யார்கிட்ட பார்த்து சொல்லணும். பழக்கம் இல்லைப்பா, அதான் வந்துருக்குறோம். ரைட்டு. கடையில் நீங்கள் இருக்கீங்களே? கடையில் அவ்வளோதான், யார்ட்டையும் வரதை வச்சுக்க மாட்டேன். வேலை உண்டு, ஜோலி உண்டு, அவ்வளோதான். ஜோடி ஆப்பு கூட பார்த்தேன், அதில் அமையுங்களா பார்த்தோம்மா? ஜோடி ஆப்பணும் செல்லு மூலியமா பார்த்தேன், அது அமையல. அந்த பிள்ளைங்க 2-3 பிள்ளைங்க இவனுக்கு செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நான் மறுபடியும் அதில் நம்ம மெனக்கெடுங்க, உங்களுக்கு முடிச்சு தரேன். தம்பிக்கு வந்து கும்பராசி உங்களுக்கு வேளாங்கண்ணிங்களும் யார் என்னன்னே தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க போகிறோம்னு நீங்கள் சொல்லலாம். புரியுதா? அதனால் நீங்கள் அந்த செல்லு மூலியமாக முடிங்க, அது கண்டிப்பாக முடியும். அதனால நீங்கள் 10 காசு இருக்கியா? சரி ஓகே, நீ வாங்கப்பா. ஒன்று தானே, அது தாரம் போயிருக்கும். இந்த முடியை எங்கே போட்டு சும்மா சாதாரண வீட்டில் கோயிலில்
வெள்ளாவில் எந்த கடை வச்சுருக்கீங்க? கடை வியாபாரம் இது வேலை பார்க்குறீங்க? கோயிலில் அந்த மாலை கட்டுற வேலை. கோயிலில் பூ கட்டுறது மாலை கட்டுறது. அங்கே நீங்கள் தம்பி 2 பேருமே. தம்பி நிறையா இருக்குது. எடுத்து